கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள் மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள் விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 நீங்க சோஃபியாவை கல்யாணம் பண்ண பிறகு கூட அவளை உங்க வீட்டுல எப்படி சார் வச்சிருக்க முடியும்? கஸ்தூரி, இத பத்திலாம் நான் 1க்கு 10 தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். இங்க பாரு, முதல்ல நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும். அப்புறம் சந்தியாக்கு நான் கொடுத்த வாக்குப்படி சோஃபியாக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது காவ்யா இங்க இருந்தானா அதனால பல குழப்பங்கள் ஏற்படும். அதனாலதான் அவளை ஊட்டி கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணிருக்கேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை நான் இந்த ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா காவ்யாவை நான் பாத்துக்கிறேன் சார். அவ ஏன் கூடவே இருக்கட்டும். காவ்யா மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல. அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட்ங்கறத மறந்துடாதீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கஸ்தூரி. எப்படி நான் அதை மறப்பேன்? அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட்ங்கறனாலதான் அவ இங்க இருக்க வேண்டாம்னு ஊட்டி கவர்மெண்ட்ல சேர்க்க முடிவு பண்ணிருக்கேன். கஸ்தூரி, இங்க நடக்கிறதெல்லாம் அவ பார்க்க கூடாது. அவ தாங்க மாட்டா. நாளைக்கு சோஃபியாக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு சோஃபியா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை வந்தா சோஃபியாவால காவியாவுடைய உயிருக்கு கூட ஆபத்து வர சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ சோஃபியா வீட்டுக்கு வந்த உடனே அவ யாரு, அவ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் காவியாவுடைய மனசுல தோணும். அதுக்கெல்லாம் என்னால உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் காவியாவை நான் ஊட்டிக்காரன்ல சேர்க்கிற முடிவுக்கே வந்திருக்கேன். காவ்யாவை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனே, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதியோட இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கலாம் சார். ஆனா காவ்யாவுக்கு அம்மாவா இருக்கிற தகுதி ஏன் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. இது கஸ்தூரி முகம் இல்ல சார். காவ்யாவோட அம்மா முகம். உங்களாலதான் இது எனக்கு கிடைச்சது. என்ன நம்பி காவ்யாவை தர மாட்டீங்களா? பிளீஸ் சார், காவ்யாவையாவது பிரியாம இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. நான் அவளை நல்லா பாத்துக்குவேன் சார். பார்க்கலாம் கஸ்தூரி, இப்போதைக்கு எதையும் டிஸ்கஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல. காத்தடிக்கிற திசையில காத்தாடி பறக்கிற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என் விருப்பப்படி எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடியல.
வாங்க ராம், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா. பேச வேண்டிய விஷயத்த போன்லயே பேசிருக்கலாமே. இந்த பாருங்க, நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்ல. சரி பரவாயில்ல, வந்த விஷயத்த சொல்லுங்க. திரு சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டானாமே. ஆமா ராம், அது சந்தோஷமான விஷயம் தானே. திரு சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுக்காக உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே, அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒப்பந்தமா? என்ன? என்ன சார் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடந்தா கஸ்தூரி ரேகா கொலை கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவா. வரட்டுமே, அதனால என்ன? அவ வெளியே வந்தா நான் உள்ள போக வேண்டியிருக்கும். ராம், எதுவுமே நம்ம கையில இல்ல. எது எப்ப நடக்கணுமோ அது நடந்தே தீரும். என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க? நான் உங்களை நம்பித்தானே எல்லாமே பண்ணேன். என்ன ராம் பேசுறீங்க? ரேகாவை கொலை செய்ய சொல்லி நான் அவங்க கிட்ட சொன்னேன். அண்ணாமலை எனக்கு தொழில் எதிரியா இருந்தாரு, அதனால அவர் கொலையில உங்க கூட நான் துணையா இருந்தேன். அந்த 2 கொலையும் உங்களுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எப்பவோ ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு. இத்தனை நாள் நீங்க ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருவுக்கு சோஃபியாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாது சார். இத பாருங்க ராம், சோஃபியா என் பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாப்பனா, இல்ல உங்களை தப்பிக்க வைக்கிற வழியை நான் பாப்பனா? இத்தனை நாளா என் கூட சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப சொந்தம்னு வந்ததும் என்ன கைட்டு விட பாக்குறீங்களே, இது நியாயமா? நியாயத்தை பத்தி நாம பேசக்கூடாது ராம், அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்ல. நானே இத்தனை வருஷம் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கேன். இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வேற வழியே இல்ல ராம். முடிஞ்சா உங்களை காப்பாத்திக்க பாருங்க, இல்லன்னா ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பாருங்க. என்ன? ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க நின்னு பேசிட்டு இருக்க. வரட்டுமா? ஆ. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சந்தியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை நானே கிளினிக்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். டாக்டர், சோஃபியாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா? இந்த நிலைமையில அவங்களை கல்யாணம் பண்ணிக்க யார் தயாரா இருக்கா? சோஃபியா காலேஜில் படிக்கும்போது திருன்னு ஒருத்தரை விரும்பியிருக்கா. அவரை கல்யாணம் பண்ண முடியலங்கிற ஏக்கத்துல தான் சோஃபியா காலேஜ் மாடியில இருந்து விழுந்து தற்கொலைக்கு அட்டன் பண்ணியிருக்கா. அதனாலதான் அவ அப்படி ஆயிட்டா. பேர் என்ன சொன்னீங்க? திருவா? ஆமா டாக்டர், அவர் பேர் திருநாவுக்கரசர். ரொம்ப நல்ல டைப். நீங்க சொல்ற அந்த திரு ஒரு நாள் என்ன கிளினிக்ல வந்து மீட் பண்ணாரு. அப்படியா? அவர் உங்களை எதுக்கு மீட் பண்ணாரு? சோஃபியா பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருந்தா அதை பண்ணுங்கன்னு சொன்னாரு. வெளிநாட்டுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரதா இருந்தா கூட அதுக்கு தயார்னு சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி அவரு நல்ல டைப் தான். அதுக்குதான் என் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி திருவையே அவளுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். ஆமா, திரு அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆமா டாக்டர், அவர் விருப்பம் இல்லாம நான் மட்டும் எப்படி முடிவு பண்ண முடியும்? பொதுவா எல்லா கல்யாணத்தையும் முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதான் நல்லது. ஆனா நிறைய பேர் அப்படி பண்றது இல்ல. பொண்டாட்டிய வெளிநாட்டு கூட்டு போறவங்க மட்டும்தான் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்க. மத்தவங்க ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதோட சரி. தெருவுக்கு சோஃபியாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் டாக்டர். ஆனா இந்த கல்யாணத்தை அப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது சந்தியா. ஏன் டாக்டர்? மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யற கல்யாணம் சட்டப்படி செல்லாது. அந்த கல்யாணத்தை முறைப்படி பதிவும் பண்ண முடியாது. 2 பேரோட விருப்பம் இருந்தாதான் இந்த கல்யாணத்தை பதிவு பண்ணுவாங்க. சோஃபியா இப்ப தான் விருப்பத்தை சொல்ற நிலைமையில கூட இல்ல. அதனால இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சிக்கல் வருமா டாக்டர்? சிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. திரு மனசு வச்சு சோஃபியாவை தான் மனைவியா ஏத்துக்கிட்டாதான் உண்டு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக திரு சோஃபியாவை விட்டு பிரிஞ்சிட்டா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டப்படி அவரை நீங்க தண்டிக்கவோ பணிய வைக்கவோ முடியாது. திரு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். சட்டங்கிறது நம்ம கடைசியா எடுக்கிற ஆயுதம் தான். தான் மனசார ஏத்துக்கிட்ட மனைவிய கடைசி வரைக்கும் நான் தான் காப்பாத்துவேங்கிற உறுதிய ஒவ்வொரு ஆம்பளைக்கும் இருந்தா யாரும் கோர்ட் வாசல்ல வந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனிவே, சோஃபியாக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
தேங்க்ஸ் டாக்டர். சோஃபியாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். ஓகே. நேத்து சோஃபியாவை பார்க்க போயிருந்தேன். அவளுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்ச விஷயத்த அவகிட்ட சொன்னேன். அவ நல்லா இருக்கும்போதே இதை சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இப்ப அவ நினைச்சது நடக்க போகுது. ஆனா அதை கேட்டு சந்தோஷப்படுற மனநிலைமையில அவ இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, அவ என்னைக்காவது பழைய நிலைமைக்கு வருவா. அவ உண்மையிலே சந்தோஷப்படுவா. சோஃபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் தர டாக்டர் பார்த்து பேசினேன். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது செய்யற கல்யாணம் சட்டப்படி செல்லாதான். அந்த கல்யாணத்தை முறைப்படி ரெஜிஸ்டர் கூட பண்ண முடியாதா? இந்த விஷயத்துல நான் சட்டத்தை கூட நம்பல தெரு. உங்களை தான் நம்புறேன். சட்டப்படி உங்க கல்யாணம் செல்லாட்டியும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. நீங்க அதை மதிச்சு நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சோஃபியாவை நீங்க கைவிட்டுற கூடாது. அவளை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் தாம்பத்திய தர்மத்தை மதிக்கிறேன் சந்தியா. இந்த மதத்துல அக்னியை சாட்சியா வச்சுதான் கல்யாணம் பண்றோம். நீ சொல்றிய சட்டம், அந்த சட்டத்தை விட அக்னிக்கு சக்தி ஜாஸ்தி. அந்த அக்னியை நாம தெய்வமா மதிச்சு கும்பிடுறோம். அந்த அக்னியை சாட்சியா வச்சு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை நான் என்னைக்கும் கடைபிடிப்பேன். நீ பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் திரு. சோஃபியா சரியான ஒரு மனுஷனை தான் செலக்ட் பண்ணிருக்கா. அவளை பிடிச்சி ஏத்துக்கிட்டீங்களோ பிடிக்காம ஏத்துக்கிட்டீங்களோ, ஏத்துக்கிட்ட கடமையில நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்றீங்களே, ஹேட்ஸ் ஆஃப் யூ திரு. கஸ்தூரி, உன்கிட்ட பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். வா, அப்படி போய் பேசலாம். கஸ்தூரி,
இனிமே நீங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே நீ வெளியே வந்துடலாம். உன் மேல தப்பு இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சு உன்னை வெளியே கொண்டு வர போறேன். உனக்கு சந்தோஷம் தானே? என் மேல தப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும். தப்பு பண்ணிட்டு வந்திருந்தா இப்ப வெளியே போறத நினைச்சு சந்தோஷப்படலாம். நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் கஸ்தூரி. உன் விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியை வாழ வைக்க எனக்கு வேற வழி இல்லை. ஆனா இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. திரு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரு. ஓகே, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னை ரிலீஸ் பண்ணதோ நீ உன் ஊருக்கே போயிடு. அதான் உனக்கு நல்லது, என் தங்கச்சி சோஃபியாவுக்கு நல்லது. நீ இனிமே திரு வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது. அவரை பார்க்காமலே இருந்துட்டா என் தங்கச்சி வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஏன் கஸ்தூரி அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. இல்லைன்னா எனக்கு டென்ஷனாவே இருக்கும். நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம். திரு ஏற்கனவே தன்னுடைய முடிவை சொல்லிட்டாரு. நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது காவியாவுக்காக தான், எங்க சந்தோஷத்துக்காக இல்ல. உன்னையும் திருவையும் பிரிக்கணும்னு எனக்கு என்ன இல்ல. என் தங்கச்சி இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு கேள்விப்பட்டிருப்ப. அவளை குணமாக்கி பழைய நிலைமைக்கு கொண்டு வர எந்த மருந்து மாத்திரையும் இல்ல. அவளை குணப்படுத்த ஒரே மருந்து திருதான். அவ எதுக்காக இப்படி ஆனாலோ அதுல இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி அவ திருவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதுக்காக தான் திருவ இந்த முடிவுக்கு நான் கட்டாயப்படுத்துறேன். கஸ்தூரி, அவங்க கல்யாணத்து பிறகு நீ இங்க இருந்தா அது அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். அதுக்காகத்தான் உன்னை திரு பார்வையில படாம எங்கேயாவது போக சொல்ற. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. நான் என் புருஷனையே ரேகாவுக்காக விட்டு கொடுத்திருக்கேன். இப்ப இன்னொருத்திக்கு கணவராக போற திருவ நான் ஏன் நினைக்க போறேன்? நான் இனிமே திரு சார் வாழ்க்கையில வரமாட்டேன். தேங்க்யூ கஸ்தூரி, தேங்க்யூ. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். காவியாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அவளை உங்க தங்கச்சியால சரியா வளர்க்க முடியாது. உங்க தங்கச்சி இப்ப இருக்கிற நிலைமையில அது முடியாது. அதனாலதான் காவியாவை நான் கேக்குறேன். நீ சொல்றது சரிதான் கஸ்தூரி. என் தங்கச்சியை பாத்துக்கவே அவளுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்டவளால நிச்சயமா காவியாவை பாத்துக்க முடியாது. ஆனா அதுக்காக காவியாவை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏன் முடியாது? நான் காவியாவை சரியா பாத்துக்க மாட்டேனா? காவியா அம்மாவோட முகம்தான் எனக்கு இருக்கு. நான் அவ பக்கத்துல இருந்தாதா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான் கஸ்தூரி காவியாவை உன்கிட்ட தர முடியாதுன்னு சொல்றேன். கஸ்தூரி